கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள குஷால் நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கு கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு மல்லிகை என்னும் பெண்ணோடு திருமணம் நடைபெற்றுள்ளது. 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திடீரென மல்லிகை காணாமல் போயுள்ளார். சுரேஷும் மனைவியை காணாது பல இடங்களில் தேடி அலைந்துள்ளார். எவ்வளவு தேடியும் கிடைக்காமல் போகவே மனமுடைந்த சுரேஷ் காவல்துறையின் உதவியை நாடியுள்ளார். மனைவியை காணவில்லை என சுரேஷ் கொடுத்த புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் 7 மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர். ஆனாலும் காவல் நிலையத்திற்கு நடையாக நடந்து காவல்துறையினருக்கு சுரேஷ் அழுத்தம் கொடுக்கவே ஒரு நாள் திடீரென்று பெட்டதபுரா பகுதியில் ஒரு எலும்புக்கூடு கிடைத்துள்ளதாக கூறி சுரேஷை அங்கு வரவழைத்துள்ளனர். அது ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு என்பதால் மல்லிகேவின் எலும்புக்கூடுதான் என ஒப்புக்கொள்ளும்படி காவல்துறையினர் சுரேஷை வற்புறுத்தியுள்ளனர். அத்தோடு நில்லாமல் மனைவியை கொன்று புதைத்ததாக ஒப்புக்கொள்ளும்படியும் மிரட்டி வாக்குமூலம் வாங்கியுள்ளனர். நீதிமன்றத்தில் உண்மையை கூறினால் அவ்வளவுதான் என கூறி மிரட்டியதால் வேறு வழியின்றி அவரும் வாய் திறக்காமல் இருந்துள்ளார். மரபணு அறிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது சுரேஷ் மனைவியின் எலும்புக்கூடு அல்ல என்பது தெரியவந்தது. ஆனாலும் காவல்துறையினர் இதனை மூடி மறைத்து அவருக்கு எதிராக ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளனர். இதனால் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளார் சுரேஷ். இந்நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துள்ளார். வெளியே வந்தபோதுதான் நண்பர்களுடன் மெடிக்கேரியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் டீ குடித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தூரத்தில் நடந்து வரும் பெண்ணின் முகம் மிகவும் பரிச்சயப்பட்ட முகமாக தோன்றவே உடனடியாக அருகில் சென்று பார்த்துள்ளார். அவர் எதிர்பார்த்தது போலவே அப்பெண் வேறு யாருமல்ல, மல்லிகேவேதான். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தனது மனைவி உயிருடன் இருப்பது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். காவல்துறையினர் விசாரணையில் மல்லிகேவிற்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததும் கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி தனது காதலனோடு விராஜ்பேட்டையில் உள்ள ஷெட்டிகரே என்னும் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக வசித்து வருவதும் தெரியவந்துள்ளது. பின்னர் அவரை மைசூர் 5வது கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவ்வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மல்லிகேவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். காவல்துறையினர் செய்த தவறால் எந்த தவறும் செய்யாத அப்பாவி கணவர் மனைவியை கொன்ற வழக்கில் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.